ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிங் கிறிஸ் சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் பொட்டு, பச்சைப்பயிறு, அப்பளம், பழம் தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த மாதிரி பொட்டு மாவை லைட்டாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அதாவது கையில் கொலக்கட்டை மாதிரி பிடிச்சா அது நல்லா இறுக பிடிக்கணும். அதை லூஸ் பண்ணி விட்டோன்னா அப்படியே உதிர்ந்துடணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இந்த பொட்டு குழலில் நம்ம இந்த மாவை ஃபில் பண்ணிக்கலாம். கீழே உள்ள பொட்டு குழலை வந்து நம்ம தண்ணி ஊற்றி அது நல்லா ஹீட்டாக அடுப்பில் வச்சுக்கலாம். அப்புறம் இந்த குழல் இருக்கு இல்லையா, அந்த குழலில் வந்து ஃபஸ்ட் லேயரில் தேங்காய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் மாவு, அதுக்கப்புறம் தேங்காய்ன்ற மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம இது சம்பா பொட்டு மாவு. இது நம்ம கடையிலையும் பாக்கெட்டாக கிடைக்கிது, நம்ம வீட்லேயும் அரைச்சிக்கலாம். புட்டு வந்து ஒரு சிறந்த பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இது வந்து ஆவியில் வேக வச்சு சாப்பிட்றோம். அப்பளம் மட்டும்தான் நம்ம ஆயிலில் பொரிக்கிறோம். அப்பளம் வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நீங்கள். மற்றபடி இந்த புட்டில் ஆவியில் வேக வைக்கிறதுனால அதில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் பச்சைப்பயிரில் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம், அதுலேயும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. அப்புறம் பழம், அடிஷ்னலாக அப்பளம் வேணுங்கிறவ அப்பளம் சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு சிறந்த ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சில பேர் புட்டை வைக்கும்போது இந்த குழலில் வந்து குழலுக்கு கீழே இருக்கிற பாகத்தில் வந்து ஆவி போகும், மேலே வந்து ஆவி வராது. ஏன்னா அது வந்து லூஸாக இருக்கிற காரணத்தினால. அப்போ ஆவி நல்லா மேலே வரணும் அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன தட்டு மாதிரி போட்டுட்டு அதில் பெரிய வெயிட்டோ இந்த மாதிரி இடிக்கல் இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வெயிட் போட்டிங்கன்னா ஆவி வந்து உங்களுக்கு கீழேருந்து வர்றதை க்ளோஸ் பண்ணிடும். நமக்கு மேலே வழியாக ஆவி வரும். அப்போ சீக்கிரம் புட்டு நல்லா வெந்துடும் நமக்கு. இப்போ பாருங்கள், புட்டு வந்து நம்ம எடுத்துட்டோம் குழல்லேருந்து. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம வந்து அப்பளம் பொரிச்சுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் பூரி சுட்டால் கூட இந்த மாதிரி பூரி வர்றதில்லை. ஆனால் அப்பளத்தில் இந்த மாதிரி பூரி வர்றதை இப்போ தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அப்பளம் சுட்டுக்கலாம். அப்பளம் வந்து பொட்டு கூட வந்து சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். இப்போ வந்து பாருங்கள், செகண்டும் நம்ம வந்து பொட்டுக்குழலேருந்து புட்டு எடுத்துடலாம். இந்த கொலா புட்டு வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நாகர்கோவில், கன்னியாகுமரி பீப்புள்ஸ் இருக்கிறவங்க அடிக்கடி இந்த உணவு வந்து உணவில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக சேர்த்துக்குவாங்க. புட்டு கூட சில பேர் கடலைக்கறி வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இன்றைக்கி சக்கரை வச்சு சாப்பிட்றோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.